அருமையான சகோதரர்கள் யாவருக்கும் இயேசு நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலையும் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்படியும் பேசும்படியும் கிடைத்த ஒரு வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் இந்த உலகத்தின் எங்கெங்கோ மூலையில் இருந்தாலும் இவ்விதமாய் நாம் ஒருவர் பார்க்கும்படிக்கும் கேட்கும்படிக்கும் ஆண்டவர் இந்த நாட்களிலே செய்திருக்கிற இந்த காரியங்களுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே நாம் யாரும் தனியாக இல்லை. நமக்கு தேவன் இவ்விதமான வாய்ப்புகளை கொடுத்து நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை அவர் தருகிறார். தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்களை அவர் செய்ய விரும்புகிறார். அதில் ஒரு பிரதானமானது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அதாவது இதை இப்படி சொல்லலாம். அதாவது கரும்பு தின்னுவதற்கு கூலியா அப்படின்னு கேட்பாங்கல்லவா ஒரு பழமொழி. கரும்பே இனிக்கிறது, அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதற்கு கூலி கொடுக்க வேண்டுமான்னு கேட்டால் கூலி தர வேண்டியதில்லை. கரும்பு சாப்பிடுவதற்கு எதற்கு கூலி? அதே இனிப்பாகத்தானே இருக்கிறது அப்படிங்கிறது போல். ஆனால் இந்த விஷயம் மட்டும் நமக்கு ஏனோ அது நடைமுறையில் அப்படி வரவில்லை. என்ன அப்படின்னு கேட்டால், குறிப்பாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்கிறார். அது ஒரு பெரிய, அதாவது இதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது என்றால் என்ன, அல்லது அது என்ன எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருப்பதா அப்படின்னு கேட்டேன். இல்லை, எல்லா நேரமும் சிரிக்க முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இல்லை. ஒரு கடுமையான வேலை செய்து கொண்டிருக்கிற போது எங்கே சிரிப்பு வரும்? சிரிப்பெல்லாம் வராது. ஒரு வேளை ஒரு வெயிலில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சிரிப்பு வருமானு கேட்டால் வராது. அல்லது ஒரு வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது வருமானு கேட்டால் அவ்வளோ சீக்கிரம் வராமல் இருக்கலாம். சிலர் சிரிக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் இது என்ன அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயத்தை அல்லது நம்ம இருதயத்தை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உணர்வு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் அப்படிங்கிறது நம்முடைய எல்லாவற்றையும் தாண்டி, சொல்லப்போனால் நம்முடைய சரீர சுகத்தை கூட தாண்டி, நம்முடைய பொருளாதார காரியங்களை எல்லாம் தாண்டி கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருத்தல் அப்படிங்கிறது பவுல் அப்படி இருக்க சொல்கிறார். அவர் அப்படி இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், அந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அவர் தான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட கூட விண்ணப்பம் பண்ணி அப்படின்னு சொல்கிறார். அவர் அவரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருந்தார். அவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபம் கூட ஒரு சந்தோஷத்தோட கூட அவர் என்ன செய்தார்? அதை செய்தார். சரி, இப்போ இந்த நம்ம எல்லாருக்கும் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த நிருபத்தை பவுல் எங்கிருந்து எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரோமாபுரியிலே ஒரு ஜெயிலில் இருந்து கொண்டு தான் இந்த நிருபத்தை பிலிப்பி சபையாருக்கு அவர் எழுதுகிறார். ரோமாபுரி சபை என்பது ஏதோ ஒரு நல்ல பஞ்சுமெத்தை போட்ட பெட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாம் அந்த சிறைச்சாலையில் சகல வசதிகளும், இன்றைக்கு நிறைய
ஜனங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வசதி கிடைக்கிறது போல் அப்படியெல்லாம் என்ன இல்லைன்னு கேட்டால் அந்த கால சிறைச்சாலைகள்லாம் கிடையாது. இருக்கிறதுலே மோசமான சிறைச்சாலைகள் தான் ரோமாபுரி சிறைச்சாலைகள். அந்த சிறைச்சாலையிலே அவர் அடைக்கப்பட்டிருந்தார். அடைக்கப்பட்டிருந்த அவரை நம்ம ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். ஒரு ஜெயில் கைதியாக இருக்கிறார். சரி, ஏதோ ஒரு ஓரளவுக்காவது அதில் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகள் அங்கே இருந்திருக்குமான்னு கேட்டால் எந்த வசதியும் இல்லை. மோசமான ஜெயில். அந்த ஜெயிலில் இருந்து கொண்டு தான் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால், நான் உங்களுக்காக, இந்த பிலிப்பி சபையாருக்காக நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திலையும் உங்களுக்காக சந்தோஷத்தோடு கூட நான் என்ன செய்கிறேன், விண்ணப்பம் பண்ணுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போது இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்களேன். அதாவது இது எல்லாம் தாண்டி நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலைகள், நாம் இருக்கிற இடங்கள், ஒரு கைதியாய் பவுல் இருக்கிறார். அவருக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் இல்லை. அவர் மிகவும் ஒரு மோசமான ஒரு இடத்துல அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலிருந்து கொண்டுதான், அந்த இடத்திலிருந்து அவர் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, நான் சந்தோஷமாய் உங்களை எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மிகுந்த சந்தோஷத்தினாலே நான் இருக்கிறேன், ஆகவே நான் உங்களுக்காக சந்தோஷத்தோடு கூட ஜெபிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அது ஒரு பெரிய ஆச்சரியம், அது மிகப்பெரிய ஆச்சரியம். அதே மாதிரி இன்னொரு சரி, பவுல் அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர், அவரெல்லாம் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்னொரு சபையாரை பாருங்கள். அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த உதாரணத்தை எல்லாம் எதற்கு காண்பிக்கிறேன் என்றால், நமக்கு சில கருத்துகள் உண்டு. அந்த கருத்துக்கள் என்னென்னு கேட்டால், அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, என்னோட பிரச்சனை எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம சில நேரங்களில் சொல்லுகிறோம். ஆனால் இதையெல்லாம் படித்து பார்த்தால், இப்போ பவுலுடைய வாழ்க்கையை படிக்கும்பொழுது என்ன படிக்கிறோம்? அவர் ஜெயிலில் இருந்தார். அந்த ஜெயில் ஒன்றும் நம்ம ஊர் ஜெயிலை போலவில்லை, அது மிகவும் மோசமான ஜெயிலாக இருந்தது. கட்டுகள், எப்பொழுதும் சங்கிலினால் கட்டப்பட்டிருந்தார். அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது என்னுடைய கட்டுகள் அப்படின்னு தான் அவர் அங்கே சொல்லுகிறார். இப்போ பவுலுடைய நிலைமை இது. ஆனால் அதில் என்ன வாசிக்கிறோம்? அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக சந்தோஷத்தோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு இப்படி ஒரு அங்கே இங்கேயும் ஓடி ஆடி போகாமல் நான் ஒரு இடத்துல இருக்கும்படியாய் வைத்து நான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே அப்படின்னு சொல்லி என்ன செய்திருப்பார்? அவர் ரொம்ப சந்தோஷமாய் அவர் இருந்திருப்பார். அங்கே இருக்கிற அந்த சிறைச்சாலை வார்டன்களுக்கு அல்லது அந்த காவலாளர்களுக்கு பவுலுடைய வாழ்க்கை அல்லது பவுலுடைய இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எந்த கைதியும் எந்த காலத்திலையும் இப்படி சந்தோஷமாக இருந்து நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு அப்படி அவர் இருந்தார் அந்த இடத்துல. அதே போல் இந்த சபையாரை பாருங்கள். இந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் அப்படின்னு சொல்லுகிறார். இது மக்கதோனியா அப்படிங்கிற அந்த நாடு, அந்த நாட்டு சபைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருவேளை 1, 2 எத்தனை சபைகள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் அப்படின்னு சொல்லி பவுல் பொதுவாக அழைக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், தேவனை அறிந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்போ மனிதன் எப்பொழுதுமே நினைக்கிறது என்னன்னு கேட்டால், சந்தோஷம் என்றால் என்ன, சந்தோஷம் எதனால் வரும் அப்படின்னா, என்னுடைய தேவைகள்லாம் சந்திக்கப்படும் பொழுது, என்னுடைய தேவைக்கு மேலே நிறைவாக இருக்கும் பொழுது, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்கும் பொழுது, எனக்கு எல்லா வேலையும் நன்றாக கிடைக்கும் பொழுது, என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும் பொழுது, அப்படி இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். இல்லைன்னா எனக்கு மூடே அவுட் ஆயிரும் அப்படின்னு என்ன ஆகிவிடும், நமக்கு ஆகிடுகிறது. ஆனால் இவர்களை பாருங்களேன், இந்த மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு அவர்களுக்கு 2ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினாலே மிகுந்த உபத்திரவம் அவர்களுக்கு வந்தது. மிகுந்த உபத்திரவம் என்பது ஒருவேளை சரீரத்திலே அடிபடுகிற விஷயமாக இருந்திருக்கலாம். இன்னொன்று,
கிறிஸ்தவர்களாய் மாறின நிமித்தம் அவர்களுக்கு வேலை கிடைக்காமல் போயிருக்கும், தொழில் வாய்ப்புகள் கிடைக்காமல் போயிருக்கும். அவர்களை இப்போ சில இடங்களில் நாம் பார்க்குறோம், தமிழ்நாட்டிலே கூட பார்க்குறோம், நிறைய இடங்களிலே ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்களை ஊரை விட்டே தள்ளி வச்சிடறாங்க. ஊரை விட்டு தள்ளி வச்சு அந்த ஊருக்குள் கிடைக்கிற வேலைகளை, அவர்களுக்கு பிழைப்பு கிடைத்த வேலைகள் இருக்கும் அல்லவா, அந்த மாதிரி வேலைகள் எதையுமே அவர்களுக்கு கிடைக்காது. அந்த ஊருக்குள்ளாக போய் தண்ணீர் பிடிக்க முடியாது, அந்த ஊருக்குள்ளாக போய் ஏதாவது வாங்க முடியாது, விற்க முடியாது, அந்த ஊருக்குள்ளே கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. அப்புறம் எங்காவது அலைந்து திரிந்து தான் ஏதாவது வயிற்று பிழைப்புக்கு தேட வேண்டும். இப்படி இந்த நாட்கள் இருக்கிறது போல் அந்த நாட்கள்லேயும் எப்படி இருந்ததுன்னு கேட்டால், உபத்திரவம் என்பது அந்த நாட்களே மிகவும் கடுமையாக இருந்தது. ஆகவே மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு, மக்கதோனியா நாட்டு சபைகள் இருக்கிற அந்த சபையாருக்கு என்ன வந்ததுன்னு கேட்டால், வேலை வாய்ப்புகள் இல்லை, அவர்களுக்குரிய காரியங்கள் மறுக்கப்பட்டது, அவர்கள் பிழைப்பு கெடுத்த காரியங்கள் மறுக்கப்பட்டது. ஆகவே அவர்களுக்கு கொடிய தரித்திரமாகிவிட்டது. கொடிய தரித்திரம். வேலை இருந்தால்தான் சாப்பாடு, தினந்தோறும் வேலைக்கு போனால்தான் சாப்பாடு என்று இருக்கிற நிலைமையிலே இப்பொழுது யாரும் வேலைக்கு கூப்பிடுவதில்லை, ஒதுக்கி வைத்து விட்டார்கள். அப்படிங்கும் பொழுது வேலை கிடையாது, கொடிய தரித்திரம் வந்துவிட்டது. கொடிய அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள், கொடிய வியாதி அப்படின்னு சொல்லுகிறது போல் இதுக்கு ஒரு கொடிய தரித்திரம் அப்படிங்கிறாங்க. அது என்ன, எந்த அளவுக்கு இருந்ததோ தெரியல. ஆனால் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையை பாருங்களேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையை எடுத்து பாருங்கள். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நான் உபத்திரவப்படுகிறேன், நான் தள்ளி வைக்கப்பட்டேன், எனக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்காது, எனக்கு என்னுடைய வேலையிலிருந்து என்னை விலக்கி விட்டார்கள். ஒரு அரசாங்க வேலை செய்திருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்திருப்பார்கள், வேலைக்கு வராதே, நீ கிறிஸ்துவனாய் மாறிவிட்டால் உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆகவே தரித்திரம், சாப்பாட்டுக்கு தரித்திரம். அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்களோ எப்படி இருந்தார்கள் அப்படின்னு கேட்டால், தங்களுடைய பரிபூர்ண சந்தோஷத்தினாலே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த அந்த வசனத்தில் அந்த 2 வரிகளையும் பாருங்கள். ஒரு வரி சோதனை ஒரு பக்கம், அதாவது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் அந்த சோதனை ஒரு பக்கம் அப்படியே இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. அது நிமித்தம், அந்த சோதனை நிமித்தம் கொடிய தரித்திரம், நாளுக்கு நாள் இருக்கிற காசெல்லாம் செலவாயிட்டே போகுது, எல்லா காசும் செலவாகிவிட்டது, இனி வறுமை 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 அப்படிங்கிற நிலைமை ஆகிவிட்டது. ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் என்ன நடக்கிறது, என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், வெளியிலே எல்லாமே இல்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டால், உள்ளுக்குள்ளே பரிபூர்ணம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அது என்ன பரிபூர்ணம்? சந்தோஷம். சந்தோஷம் சகோதரர்களே, அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கும் ரோமர்லே, பரலோகராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் அப்படின்னு எழுதிக்கிறது. அப்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளாக இந்த சந்தோஷத்தினாலே நம்மை நிரப்புகிறார். இப்போ இந்த மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு இப்போ ஆண்டவர் கொடுத்திருந்தால் நிறைய பணத்தை அளவாக கொடுத்திருக்க வேண்டும், அல்லது வானத்திலிருந்து மன்னா பெய்திருக்க வேண்டும். வானத்திலிருந்தும் மன்னாவெல்லாம் வரவில்லை. ஆனால் அவர்களுடைய இருதயமோ எவ்வளவு இருக்கிறதோ. சரி, இப்போ கேள்வி என்னன்னு கேட்டால், இப்போ கேள்வி என்னமோங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடினால ரொம்ப எல்லாரும் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, நாங்கள் கிடந்து இப்போ நிறைய யூடியூப்லலாம் இப்படி சாட்சி சொல்கிறாங்களவா, நாங்கள் எவ்வளவோ வருத்தப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், எங்கள் கண்ணீரை பாருங்கள் அப்படின்னு எல்லாம் நிறையா சாட்சி சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் அப்படி மட்டும் சொல்லிட்டு இருந்திருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் தேவன் என்ன செய்தார்னா, வெளியில் இருக்கிறதெல்லாம் ஒளிந்து போயிற்று. ஆனால் உள்ளுக்குள்ளாக தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார்னா, தன்னுடைய சந்தோஷத்தினாலே, கர்த்தருக்குள் அல்லது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, அதாவது எப்பொழுதெல்லாம் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்படுகிறீர்களோ
அப்பொழுதெல்லாம் கூடவே அதுவும் வரும். அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அங்கே ஆமாம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:52. சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இந்த ரெண்டுமே தான், எப்பொழுதெல்லாம் அபிஷேகிக்கப்படுகிறோமோ, பரிசுத்த ஆவியினால் நான் அபிஷேகிக்கப்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்குள்ளாக இன்னொன்றும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினுடைய ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால், நான் சந்தோஷமாக இருப்பேன். அதான் அந்த சந்தோஷங்கிறது சும்மா எல்லாரும் துக்கமாக இருக்கும்போது நான் போய் எல்லாருக்கும் முன்னாடி சிரிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லவில்லை. நம்முடைய இருதயத்தை வியாபித்திருக்கிற ஒன்று. அதாவது அது ஒரு கனமான பிளேட்டை போல, அந்த கனமான பிளேட்டுக்குள்ளாக அது அந்த கனமான அந்த பிளேட்டை தாண்டி எதுவும் உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அந்த சந்தோஷத்தினால் நிரப்பி, இந்த மக்கதோனியா நாட்டு சபையாரை பாருங்கள், அவர்கள் இப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு மிகுந்த பரிபூர்ண சந்தோஷத்திலே வளர்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ நிறையா பரிபூர்ணம் என்று சொல்கிறார்கள். இது எல்லாமே இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்களை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ பரிபூர்ண சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதில் என்ன அடுத்தது என்னன்னு கேட்டால், அந்த சந்தோஷத்தினாலே நிறைந்து அவர்கள் செய்தது என்ன? இப்போ பவுல் தன்னை சுற்றி இருக்கிற காரியங்களெல்லாம் என்னவோ அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவே இல்லை. அவரோ சந்தோஷத்தினால் நிறைந்து மற்றவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறார். உங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த சபையார் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டால், இவர்களே பட்டினி அல்லது இவர்களே ஏழையில் இருக்கிறாங்க. இப்போ நானே என்ன செய்கிறேன், ஒரு சிங்கிள் டீக்கு எனக்கு வழி இல்லை, எனக்கே என்ன இல்லை, எனக்கே ஒரு டீ குடிக்கிற கூட காசு இல்லைன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, பரவாயில்ல எனக்கு டீ குடிக்காட்டி பரவாயில்ல, அந்த டீ குடிக்கிற ஒரு காசு இருக்குதா, அந்த காசு நான் என்ன செய்ய போகிறேன், என்னை மாதிரி எருசலேமில் துன்பப்படுகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் அப்படின்னு கேள்விப்படும் பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டால், ஏதோ கொஞ்ச நெஞ்சம் இருக்கிறதை எடுத்து என்ன செய்தார்கள், கொடுத்து விட்டார்கள். ஆமாம், வேதத்திலே சில விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த 2 காசு போட்ட விதவை பாருங்கள், நாளைக்கு என்ன பண்ணுவ, நாளைக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க. சந்தோஷத்தினால் நிறைந்து தன்னுடைய ஜீவனத்திற்கு வைத்திருந்ததையெல்லாம் போட்டு விட்டாலாம். அதுபோல் இந்த மக்கதோனியா நாட்டு சபையார் என்ன செய்தார்கள்னா, தாங்களே அல்லாடி கொண்டிருக்கிறோம், தங்களுக்கே இல்லை, தனக்கு அப்புறம்தான் தானம் தரும் அப்படின்னு சொல்லுகிறது போல், தனக்கே இல்லை, அப்போ எங்கே போய் தானம் பண்ணுறது தர்மம் பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் அவர்கள் என்ன செய்தான்னு கேட்டால், இதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அந்த சந்தோஷம்தான் காரணம். அந்த சந்தோஷம் அவர்களை என்னமோ பண்ணிச்சு. அந்த சந்தோஷம் அவர்களை ஏதோ ஒன்று பண்ணி அல்லது ஏவி அது இருக்கிற காசையே எடுத்து கொடுக்க வைக்குது. இதுதான் சகோதர சொல்லு. அதாவது இது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. அப்போ என்ன செய்தார்கள் கேட்டால், அவர்கள் இதுக்கு சாட்சி, இது சும்மா இல்லை, நாங்களே நேரில் பார்த்தோம், நானே இதுக்கு சாட்சி அப்படின்னு பவுல் சொல்கிறார். யார்? இந்த மக்கதோனியா நாட்டு சபைகள் அந்த சபையார்கள் எல்லாரும் இப்படி அவங்க நிலைமையே அன்றாடங்காட்சி நிலைமையாக இருக்குது. ஆனால் அவர்களோ பரிபூர்ண சந்தோஷத்தை பெற்றிருந்தபடினாலே அவர்கள் அதை எப்படி பாருங்கள், அந்த 4ஆம் வசனத்தில் நாங்கள் கொடுக்கறத நீங்கள் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு என்ன செய்தாலும் வேண்டிக் கொண்டார்களாம். இவர்கள் தட்டி கழிக்கிறார்கள். ஐயோ, நீங்களே உங்களுக்கே சோத்துக்கு வழி இல்லை, உங்களுக்கே கஷ்டமாக இருக்குது, தயவுசெய்து நீங்களே வச்சுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை நாங்கள் கொடுக்குற பணத்தை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் அப்படின்னு அந்த 4ஆம் வசனத்தை பாருங்கள். தங்கள் உபகாரத்தையும்
பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். சரி, இது சும்மா பெருமைக்கு செஞ்சாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். இல்லை, அவங்க பெருமைக்கெல்லாம் செய்யலை. அந்த அடுத்த வசனத்தை பாருங்கள். மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் முன்பு தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி வாசி. அப்போ அவர்களுடைய தான தர்மத்திலே அவர்கள் கொடுத்ததில் எந்த விதமான கபடமும் இல்லை, எந்த விதமான பேர் வாங்கிறதுக்கும் இல்லை, எதுக்கும் இல்லை. உண்மையாகவே தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பரிபூர்ண சந்தோஷத்தினாலே நிறைந்து தங்களுக்கு இருக்கிற கொஞ்சத்தையும் என்ன செய்தார்கள் கேட்டால் அவர்கள் கொடுத்தார்கள். இப்போ இதையெல்லாம் யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அது வெளி சூழ்நிலைகளை வைத்து அல்ல, இதெல்லாம் உள்ளுக்குள்ளாக நம்முடைய இருதயத்திலேயே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். எனவே தான் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள், அதுவும் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே மலை பிரசங்கத்திற்கு பாருங்கள். மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் ஒரு வரியை சொல்வார். அதுவும் ரொம்ப ஆச்சரியமான வரியாக இருக்கும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை பாருங்கள். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலகீழாக இருக்குது. என்ன தலகீழ்னு சொன்னால், நமக்கு இப்படியெல்லாம் நடந்தால் அதுவே அது ஒரு பெரிய ஒரு ஆறுதல் கூட்டம் நமக்கு வைக்க வேண்டும். வச்சா தான் சரியாக வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படியே திருப்பி தலகீழாக திருப்பி சொல்கிறார் பாருங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான பொய்யான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் அதற்கு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கும் அப்படிங்கிறார். சரி, இது எப்படி சந்தோஷப்படுகிறது அப்படின்னு கேட்டால், இதுதான் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இப்போ இந்த நேரத்தில் எப்படிங்க சந்தோஷமாக இருக்கிறது? அல்லது சந்தோஷமாக இருந்து ஒரு களி கூறுதல் அப்படிங்கிறது எப்படி நடக்கிறது அப்படின்னா, அதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம்தான். இதை பேதுருவும் 1 பேதுரு 4:13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய சுகமான வாழ்க்கை, நல்ல சம்பளம், நல்ல வீடு, நல்ல செட்டில்டு அப்படின்னா அது மாதிரி ஒரு பங்கு எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நானும் என்னுடைய ஃபேமிலியெல்லாம் ரொம்ப செட்டில்டு ஆகிட்டோம். எல்லாருக்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் வீடு கட்டிட்டேன், அல்லது எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது, எல்லாம் எந்த குறையும் இல்லைங்க அப்படின்னா இல்லை. இங்கே பேதுரு சொல்கிறதை பாருங்கள். அதாவது அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு தேவசித்தத்தின்படி உண்டாகிற பாடுகள் எனக்கு அதில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா, ஒரு இடத்த வாங்கலான்னு நினைக்கிறோம் அல்லவா, ஒரு 10 சென்ட் இடத்த வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கிறிஸ்துவின் பாடுகளில் ஒரு பங்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அதை ஏதோ ஒரு வித்தியாசமாக நினைக்காம, ஐயோ ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த புரிந்து கொள்ளாத பாடுகள், ஏன் அப்படின்னு ஏதோ ஒரு புதுமை மாதிரி, ஏதோ ஒரு மாதிரி அது தகிக்காதீங்க. ஏன்னா நிறைய ஏன் புரிந்து கொள்ள முடியலன்னா, இப்போ நாம் தப்பு செஞ்சு பாட அனுபவித்தோம்னா அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆமாம், நான் தப்பு பண்ணேன், அதனால் எனக்கு இந்த பாடு, நான் தேவசித்தத்தை விட்டு வழி விலகி போனேன், அதனால் எனக்கு பாடு, அதை நான் ஒத்துக்கொள்கிறேங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கிறிஸ்துவின் பாடுகள் என்பது அப்படி அல்ல. கிறிஸ்துவின் பாடுகள் என்பது நாம் ஒரு தப்பு பண்ணி அது நிமித்தம் தண்டிக்கப்பட்டு வருகிற பாடல்ல. இது எதுவுமே செய்யாமல்
தேவ சித்தத்தின்படி நமக்கு வருகிற பாடுகள், அநியாயமாய் துன்பப்படுகிறது, ஒரு கடுமையான எஜமானுக்கு கீழே இருந்து, அதெல்லாம் இதில் சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை பாருங்க. அங்கே 18ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாக இருக்கு. அநியாயமாய் பாடுபட்டு போய் குற்றம் செய்து பாடுபடும் போது வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கிறதுல என்ன பெரிய விசேஷம் அப்படிங்கிறார். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நீ பேச மாட்டேன், பேசக்கூடாது அப்படின்னு இருக்கிறதுல என்னங்க பெரிய விஷயம்? அதில் ஒன்றும் இல்லை. அநியாயமாய் பாடுபடும் பொழுது பொறுமையாய் சகிக்கிறது, அதுதான் கிறிஸ்துவின் பாடுகள். இப்போ அந்த மாதிரி பாடுகள், அந்த மாதிரி கிறிஸ்துவின் பாடுகளில் எனக்கு ஒரு பங்கு, என்னோடய வாழ்க்கையில் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிதுங்க. ஒரு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்படி கிடைச்சதுக்கே நீங்கள் என்ன செய்யுங்கள், சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். இப்போ பாருங்களேன், இது எல்லாமே தலைகீழாக இருக்குது. அப்போ எப்படி அப்படின்னு கேட்டால், இந்த வசனம் தான் அந்த 1 பேதுரு 4:14 பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். இப்போ இந்த மகிமையுள்ள ஆவியானவர் அவர் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்படின்னா இப்போ இந்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து கொண்டு என்ன செய்கிறார்? என் மேல் தங்கி இருக்கிறாரே, அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், என்னை இந்த சந்தோஷத்தினாலே அவர் நிரப்புகிறார். என்னை இந்த சந்தோஷத்தினாலே, என் மேல் தங்கி இருக்கிற, இப்போ மற்றவர்கள் என்னை தூசிக்கிறதை அவர் பார்க்கிறார். என் மேல் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார், என்னை தூசிக்கிறார்கள், அதையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவரோ எனக்குள்ளாக இருந்து என்ன செய்கிறார்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்தது போல சீசர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள் அப்படிங்கிறது போல, இந்த மாதிரி ஆண்டவர் அந்த சந்தோஷத்தினாலே நிரப்பும் பொழுது, இப்போ நான் என்ன சொல்லுகிறேன்னு கேட்டால், எனக்கு ஏன் இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த வருத்தங்கள், ஆண்டவரே என்னை விட்டு இதெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு கேட்காம நான் என்ன செய்வேன், அப்படி என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரே உம்முடைய பாடுகளுக்கு நானும் ஒரு துளி பங்காளியாய் மாறினேனே, அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம். இப்போ என்ன 10 சென்ட் இடம் வாங்கிட்டியா, இவ்வளோ சந்தோஷப்படுறிய? இல்லை, அதெல்லாம் ஒளிந்து போகிறது. மாறாக எனக்கு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளி ஆனேனே அப்படின்னு சொல்லி, அப்போது இதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள். இப்பொழுது நாம் வாசித்த இதையெல்லாம் பாருங்கள். என்னது, பவுல் சிறைச்சாலையில் உட்கார்ந்து கொண்டு, கொடிய சிறைச்சாலையில் இருந்து கொண்டு, அந்த நாற்றத்தின் மத்தியிலே, கொசுக்கடியின் மத்தியிலே, கழிவுகள் மத்தியிலே, குப்பைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு மிகுந்த சந்தோஷமாக இருந்து கொண்டு அங்கே நிருபங்களை எழுதுகிறார், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார். நீங்கள்லாம் சந்தோஷமாக இருங்க அவர் சொல்கிறாரு. இது எப்படி இருக்கிறது? இந்த மக்கள் நாட்டு சபையார் அவர்களே அன்றாடங்காட்சிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கே சோத்துக்கு வழி இல்லை. ஆனால் அவர்கள் கொடிய தரித்திரம் அல்லது கொடிய உபத்திரம் ஒரு பக்கம், ஆனால் அவங்க கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஐயோ வாங்கிக்கிங்க, இதை எப்படியாவது கொண்டு போய் கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுகிறதை கற்பனை செய்து பாருங்கள். அது ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷத்தில் சொல்கிறாங்க. அதே போல் ஆண்டவர் சொல்லுகிற இந்த காரியங்களை பாருங்கள். நீங்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தினால், அல்லது பேதுரு சொல்லுகிறதை பாருங்கள், அநியாயமாய் துன்பப்படும் பொழுது, இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் எப்படி நம்ம இயக்குகிறது என்ன, இது எப்படி இப்படி வாழ முடியும், எப்படி இப்படி, அதாவது மௌனமாக இருந்து விடலாம், அது வேறு. ஆனால் சந்தோஷமாய் இருக்கிறது என்பது, அதுதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறது என்று இப்படிதான் புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவேதான் இவைகள் மட்டுமல்ல, ஆரம்ப நிலையை எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லுவார். அந்த வசனத்தை பாருங்கள்,
அதாவது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில், லூக்கா 10ஆம் அதிகாரம் இங்கே இந்த 70 பேரை ஆண்டவர் நியமித்து ஊழியத்திற்கு போக சொல்வார். அந்த 70 பேரும் போய் ஊழியம் செய்துவிட்டு வருவார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் பிசாசை துரத்துகிற வரத்தை கொடுத்திருப்பார். ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி அவர்கள் 70 பேரும் போய் ஊழியம் செய்துவிட்டு திரும்ப வருவார்கள். அந்த லூக்கா 10:17 பாருங்கள். அது பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடு கூட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். இவர்கள் போய் இயேசுவின் நாமத்தினாலே போ பிசாசே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் உடனே அவர்களுக்கு கீழ்ப்படிந்தது. ஆகவே அதை பார்த்தோன்னே இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் கூட எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் சொன்னார், அது நீங்கள் சொல்லுகிறீர்களே பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது தேவனால் அவன் தள்ளிவிடப்பட்டான், மின்னலை போல வானத்தில் விழுந்தான், அவனுக்கு இந்த பூமியில் எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது, எதுவும் உங்களை எதிர்த்து நிற்காது அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனால் இதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, இதற்காக சந்தோஷப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில், ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். சொல்ல இந்த உலகத்தில் இதுவரைக்கும் நாம் செய்தவைகளில் குறித்த சந்தோஷத்தை நாம் பார்த்தோம். அதாவது பவுல், மக்கதோனிய நாட்டு சபையார், பேதுரு அல்லது ஆண்டவர் மலை பிரசங்கத்திலே சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே, வாழ்கிற வாழ்க்கையிலே உண்டாகிற சந்தோஷத்தினால் நிறைந்து இந்த வாழ்க்கை வாழ்கிறதை பற்றி நாம் பார்த்தோம். அதுபோல் இங்கே ஆண்டவர் இதையெல்லாம் தாண்டி ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டால், ஆவிகள், அதாவது நீங்கள் ஒரு ஊழியம் செய்தீர்கள் அல்லது நீங்கள் செய்த ஊழியத்தில் பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய நாமங்கள், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அல்லவா, அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் அப்படிங்கிறார். அதனால் நம்ம சொல்ல நாம் சந்தோஷமாய் இருப்பதற்கு ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம் ஒன்று உண்டு. அது என்னன்னு கேட்டேன், நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத எப்படி சொல்லுகிறாருன்னா, நான் என்ன செய்தேன் ஆண்டவருக்கு அப்படிங்கிறதை வைத்து சந்தோஷப்படுகிறது அல்ல. அது சிலது செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆண்டவர் வல்லமை கொடுத்தால் பிசாசுகளும் கீழ்ப்படியும், நோய்களும் பறந்து போகும், இதெல்லாம் சரிதான். ஆனால் இவைகளை செய்ததினாலே நான் ஒரு சந்தோஷம் அல்ல, மாறாக தேவன் எனக்கு என்ன செய்தார் அப்படின்னு தான் நாம் தியானிக்கணும். அடிக்கடி நாம் அதையெல்லாம் மறந்து விடுகிறோம். அதனால தான் அந்த அடிப்படை சந்தோஷமே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷமே நம்ம அதை இழந்து விட்டோம். ரட்சிப்பின் சந்தோஷம் என்றால் என்னன்னு கேட்டால், என்னுடைய பெயர், நான் தேவனுக்கு என்ன செய்தேன் என்பது அல்ல, தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறதான் நாம் அதிக தியானமாக இருக்க வேண்டும். ஒரு தடவை அந்த கதை எனக்கு மறந்து விட்டது, டிஎல் மூடி என்று நினைக்கிறேன். அவர் செய்த ஊழியங்களை பற்றி ஏதோ நிறைய பேர் நிறைய பேசுவார்கள். என்றால் அவர் வல்லமையான சுவிசேஷகராக இருந்தார், அவருடைய ஊழியம், அவர் வல்லமையான தேவ மனுஷனாக இருந்தார். எல்லாரும் அந்த டிஎல் மூடி தேவனுக்காக எப்படி ஊழியம் செய்கிறார் அப்படிங்கிறதை பேசினார்கள். ஆனால் யாரோ ஒருவர், அது யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அல்லது அவரே சொன்னதான்னு தெரியல, டிஎல் மூடி தான் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன செய்தேன் என்று அவர் சொல்லலாம், ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்டேன், டிஎல் மூடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தான் அவர் நினைத்து கொண்டிருப்பாராம். டிஎல் மூடிக்கு இப்போ வெளியில் இருக்கிறவர்களோ அல்லது வேறு எல்லாரும் என்ன சொல்லுவார்கள், டிஎல் மூடி வல்லமையான ஊழியக்காரர், தேவனுடைய கரத்திலே பயன்படுகிற பாத்திரம், அவராலே எத்தனை பேர் ஆசீர்வதிக்க, நம் மூலமாக தேவன் என்ன செய்கிறார் என்கிறதை கூட நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, நாம் சந்தோஷத்திற்கு
அடிப்படையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், முதல்ல அவர் செய்தது என்ன, என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலே எழுதியிருக்கிறார் என்கிறது. இப்போ இதிலிருந்து ஆரம்பித்து அவர் என்னை ரட்சித்து, ஏனென்றால் இந்த ரட்சிப்பு என்பது, ரட்சிப்பின் சந்தோஷத்தையே நாம் பெரிதாக நினைக்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு இடத்துல வாசித்து பாருங்கள், அது என்ன வார்த்தைனா, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை கெடுத்து நஷ்டப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்வார். இப்போ ரட்சிப்பு என்றால் என்னன்னு கேட்டால், இந்த முழு உலகத்தையும் விலையாய் கொடுத்தால் கூட பெற முடியாது அப்படிங்கிறதான். ஆகவே பணம், பொருள் அப்படிங்கிற எந்த விஷயத்தை கொடுத்தாலும், இல்லை இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனிதன் தன்னைத்தானே சுட்டெரித்தாலும் கூட ரட்சிப்பை வாங்க முடியாது. தன்னைத்தானே சுட்டெரித்து கொண்டாலும் கூட தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பை வாங்கி கொள்ள முடியாது. ஏனென்றால் மனிதனுடைய இரத்தம், மனிதனுடைய தியாகம் அவனுடைய பாவத்தை கழுவாது. இப்போ நிறைய பேர் முள்ளுகளிலே நடக்கிறார்கள், ஆணிகள் பாய்ந்த செருப்புகளை போட்டுக்கொண்டு நடக்கிறார்கள். எண்ணத்தை தான் தங்களை சித்திரவதைப்படுத்தி கொண்டாலும் பாவ மன்னிப்பு அவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்திற்கான தண்டனையை கொடுத்தவர் அல்லது அதை ஏற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அதனால் இப்போ நான் ரட்சிப்பு பெறுவதற்கு என்னையே கொடுத்தாலும் கூட, இப்போ நான் என்னுடைய உயிரை கொடுத்தால் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், ஏன் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லர்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கணுமா அல்லவா? பாவத்துக்கு தண்டனை மரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ அந்த 2 கல்லர்களும் சிலுவையில் அறையப்பட்டார்கள் அல்லவா, அவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கணும் அல்லவா? ஒருவன் மன்னிப்பு பெற்றான், அவன் அறிக்கை செய்த நிமித்தம். இப்போ இன்னொரு கல்லனும் மரணித்தானே, அவனுக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்கணும் அல்லவா? அப்போது ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக மரணம் அடைந்தால் கூட அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்காது. ஆகவே பாவத்திற்கு தண்டனை இந்த சரீரப்பிரகாரமான மரணத்தை கொடுத்தால் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இந்த உலக வழக்கங்கள். தேவனிடத்திலேயோ அப்படியெல்லாம் செல்லாது. ஆகவே தான் அந்த சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்லர்களில் ஒருவன் அவனுடைய பாவத்து நிமித்தம் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் கூட அவன் ரட்சிக்கப்படவில்லை. இப்போ பாருங்களேன், உயிரை கொடுத்தால் கூட பெற முடியாது ரட்சிப்பை. அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு இலவசமாய் கொடுத்தார். அல்லது இந்த முழு உலகத்தையும் விலையாக செலுத்தினாலும் கூட பெற முடியாத ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் எனக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அவர் என்னை இதை வைத்து என்னிடத்துல டீலிங் பண்ணுகிறது கிடையாது. நான் பிசாசுகளை துரத்துகிறனாலோ ஊழியம் செய்கிறதுனாலோ அல்ல. இதற்கெல்லாம் சந்தோஷப்படாதிருங்கள். நான் பிசாசுகளை துரத்தினேன், ஆகவே தேவன் என் பேரில் இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரான்னு கேட்டால் இல்லை. என்னுடைய பெயரை அவர் தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்படிங்கிறதான் மிக 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 மிகப்பெரிய சந்தோஷம். இந்த உலகத்தில் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஒன்று போதும். அல்லது நான் என்ன செய்தேன் என்பதல்ல, தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் என்ன செய்வார் அப்படிங்கிறதை தியானிக்க அதை நினைத்து தான் நாம் அதிக சந்தோஷப்பட வேண்டும். தேவனுடைய கிருபையினாலே நாம் இதில் வளரத்தான் நான் இதை மாற்றி சொல்கிறேன். அதாவது முதல்ல இதைத்தான் சொல்லியிருக்க வேண்டும், லூக்கா 10ஆம் அதிகாரத்தை தான் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் முதல்ல பவுலை பற்றி பேசினோம். இப்படி தான் பவுல் வளர்ந்தார். இப்படி வளர்ந்துதான் அவர் இந்த சந்தோஷத்தினாலே திளைத்து வாழ்ந்து, அல்லது மக்கதோனியா நாட்டு சபையார் எப்படிங்க இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் அனைத்தும் கொடுத்தாலும் பெற முடியாத ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரே, அது எங்களுக்கு போதும், நாங்கள் பசினால் செத்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு அவர்கள் என்ன செய்தாலும் கேட்டால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நினைத்து அவர்கள் எடுத்து கொடுத்து விட்டார்கள். தங்களிடத்தில் இருக்கிறதை எடுத்து கொடுத்து விட்டார்கள். பாருங்கள், அந்த மரியாள் விலையேறப்பட்ட தைலத்தை எடுத்து உடைத்து ஊற்றி விட்டாள் ஆண்டவர் பேரில். அவளுக்கு என்ன சந்தோஷம்னா, அவள் ரட்சிக்கப்பட்டிருந்தாள். அவள் அந்த கொஞ்ச நாளைக்குள்ளாகவே
ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருந்து இதையெல்லாம் கண்டுபிடித்து விட்டாள். ஆகவே அந்த சந்தோஷத்தினாலே இந்த 300 வெள்ளிப்பணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிட்டான்னா தூர வீசி எஞ்சிட்டான். ஆகவே அருமையான சகோதர சொல்ல, இந்த நாளில் அல்லது இந்த நாட்களில் நாம் இதை பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால், நம்முடைய இருதயத்தில் அல்லது நாம் செய்கிற நீதிகள் கூட, இப்போ நாம் வாசித்தோம் அல்லவா அந்த வசனம், ஒரு 5 நிமிடத்திலே அந்த வசனத்தை படிக்கலாம். ரோமர் 14 நாம் செய்கிற நீதி கூட ஏதோ ஒரு பாரமாக செய்யக்கூடாது. ரோமர் 14 17 பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக இழக்கிற விஷயங்கள் கூட, இப்போ எப்படி மக்கதோனியா நாட்டு சபையாரை போல நாம் செய்கிற நீதி கூட, இப்போ சில பேருக்கு கடன் வாங்கிட்டு கொடுக்கறதுனா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்போ நீ என்ன சும்மாவாக கொடுக்குற, வாங்கின கடனை கொடுக்குறதுக்கு உனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குதா அப்படின்னு கேட்பாங்களவா. அதுபோல் நாம் சில நீதிகளை செய்கிறோம் தேவனுக்காக, சில விஷயங்களை இழக்கிறோம், ஆண்டவர் நிமித்தம் இழக்கிறோம், அல்லது எடுத்துக்கொள்ளாதை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, நியாயமானது எனக்கு இல்லாமல் போகிறது. இதெல்லாம் நிறைய நீதிகளை நாம் செய்கிறோம், உண்மைதான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நீதிகளை எப்படி செய்கிறோம் என்கிறது தான் இப்பொழுது கேள்வி. அந்த நீதிகளை தேவனுக்கென்று எத்தனையோ நீதியான காரியங்களை செய்கிறோம். இப்போ பிற இடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறோம், அல்லது ஒரு வரி கட்டுகிறோம். எப்பொழுதாவது சந்தோஷத்தோடு போய் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோமான்னு கேட்டேன். அதில் என்னமோ அது இவங்கெல்லாம் போட்டு நம்மளை வற்புறுத்துகிறாங்க, அல்லது அநியாயமாக வரி போடுறாங்க, ஏதோ ஒன்று. இப்படி நாம் செய்கிற எல்லா நீதிகளுமே ஒரு சந்தோஷமாக இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. நாம் செய்கிற நீதி ரொம்ப சந்தோஷமாக விட்டு கொடுப்பதில்லை, சந்தோஷமாக இழப்பதற்கு. எனக்கு இந்த பணம் வேண்டாங்க, நான் சும்மா சந்தோஷமாக தான் சொல்கிறேன். ஏன்னா நாம் செய்கிற நீதிகள் கூட சந்தோஷமாக இப்போ முதல்ல அப்படி இருக்காது. முதல்ல கஷ்டப்பட்டு தான் செய்வோம். முதல்ல ஒரு மன்னிப்பு கேட்கறது கூட நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நாட்கள் செல்ல ஒன்று வாங்கினா அதை திருப்பி கொடுக்கறது வாங்குற போது இருக்கிற சந்தோஷம் கொடுக்குற போது இருப்பதில்லை. இல்லை, அதெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாகவும் நன்றியறிதலோடும் அதையெல்லாம் செய்யணும். அப்போ இப்படி நாம் செய்கிற நீதிகள் கூட இப்போ இந்த வசனத்தின்படி புசிப்பும் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும். அப்படின்னா அந்த நீதி எப்படி இருக்க வேண்டுமாம்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலே நிறைந்து அந்த நீதியை நான் செய்ய வேண்டும். ஏதோ கஷ்டப்பட்டு கொண்டல்ல, பல்ல கடிச்சுக்கிட்டல்ல, என்ன பண்ணுறது அப்படிங்கிறது அப்படின்னு அல்ல. அப்படி அல்லாமல் சந்தோஷத்தோடு சரி அப்படி செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், நான் அதற்காகத்தான் அபிஷேகத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, நான் நீதி செய்கிறேன் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த நீதியை ஒரு வரட்டுத்தனமாக தான் செய்கிறேன் ஆண்டவரே, ஒரு சந்தோஷமாக நான் செய்யலை, சந்தோஷமாய் நான் விட்டு கொடுக்கல அப்படின்னு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு, இந்த சந்தோஷத்தினால என்னை நிறைத்தரலுங்க ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இப்படி மாற்றுங்க, நான் 24 மணி நேரமும் இந்த சந்தோஷத்தினால் எப்பொழுதும். அப்படின்னா ஏதோ காலையில் கொஞ்சம் நேரம் நல்லா இருப்பாருங்க, சாயந்தரம் பார்த்தா அவருக்கு மூடு அவுட் ஆயிரும், அவர் அப்புறம் அடுத்த நாள் தான் அவர் சரியாவார் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நம்முடைய வீட்டார் அவரை போய் இப்போ தொந்தரவு பண்ணாதீங்க, தொந்தரவு பண்ணால் அவர் வெடிச்சிருவார், அவர் விட்டுருவான், அப்புறம் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. நம்மை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. அப்போது எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் அப்படிங்கிறது இது சாத்தியம்தான். ஆனால் நாம் இதற்காக ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அந்த வசனத்தை பாருங்கள், அவர் என்னத்தையெல்லாம் வச்சுருந்தாரோ அதெல்லாம் நீங்களும் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் ஒரு 100 கோடி ரூபா வச்சுருந்தாருன்னு வச்சுங்களேன், இயேசு கிறிஸ்து, அந்த 100 கோடி ரூபாயை நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி தான் அவர் அந்த யோவான் 15ஆம் அதிகாரத்தை பாருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரத்தில்
11வது வசனம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதேபோல் இன்னொரு வசனம் இருக்கும் 16வது வசனத்தில் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், அதுபோல் நீங்கள் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் அப்படின்னு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர்களை சந்தித்த தருணம் எது அப்படின்னு கேட்டால், அவர் உயிர் தெழுந்த பிறகு அவர்களை சந்தித்த தருணம் ஒன்று உண்டு. ஆனால் அந்த தருணம் அவர்களை விட்டு கொஞ்ச நாளில் 40 நாளில் நீங்கி போய்விட்டது. அதற்கப்புறம் அவர்களை சந்தித்தார். எப்படி சந்தித்தார்னா, பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு அனுப்பினார். அதுதான் அந்த சந்தோஷத்தை, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொன்னார். இது எப்பொழுது நடந்ததுன்னு கேட்டால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் தான் நடந்தது. அப்போ ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த பொழுது ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து வைத்திருந்தது போலவும், அந்த சொத்தை நம்முடைய கையிலே கொடுத்து விட்டு போனது போலவும், அவர் தேவனுடைய கற்பனைகளுக்கு அவர் சொல்கிறார் பாருங்க, 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். சகோதர சொல்ல, என்னுடைய கொஞ்சம் வாழ்க்கையிலே ஒன்றை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். என்ன அப்படின்னா, எப்பொழுதெல்லாம் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேனோ அதெல்லாம் எனக்கு என்ன செய்யும்னா, நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு நான் கீழ்ப்படியலையோ அதை நினச்சி வருத்தப்படுவேன். இதிலிருந்து நான் ஒன்றை கண்டுகொண்டேன். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது என்பது என்னை மிகுந்த சந்தோஷமுள்ளவனாய் மாற்றுகிறது. அதாவது எந்த சந்தோஷம்னா, இயேசு கிறிஸ்து எப்படி சந்தோஷமுள்ளவராக இருந்தாரோ அந்த இடத்திற்கு என்னை கொண்டு போய்விடும். அதனால் உடனுக்குடன் ஒரு தப்பு செஞ்சுட்டா உடனுக்குடன் மனம் திரும்பி உடனுக்குடன் ஒப்புரவாகி, ஆண்டவரே எனக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, எனக்கு இந்த தொழிலில் நஷ்டம் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி என்னுடைய சந்தோஷத்தில் குறை வந்து விடக்கூடாது அப்படின்னு நாம் என்ன செய்யணும் என்றால், பாவம்தான். அந்த ஒரு வசனத்தை பாருங்கள், பாவம்தான். அந்த எரேமியா அதை உணர்ந்து சொல்கிறதை பாருங்கள். புலம்பல் புஸ்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனம் எனக்கு பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். எரேமியாவின் புலம்பல்ல அது எனக்கு மறக்கவே இல்லை. எரேமியாவின் புலம்பல்ல கடைசி அதிகாரத்தில் பாருங்கள், இல்லை ஆமாம் புலம்பல் கடைசி அதிகாரம், எத்தனாவது அதிகாரம், 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். அதில், எங்கள் இருதயத்தின் கலிகூறுதல் ஒளிந்து போயிற்று, எங்கள் சந்தோஷம் துக்கமாய் மாறிற்று, எங்கள் தலையிலிருந்து கிரீடம் விழுந்தது, ஐயோ நாங்கள் பாவம் செய்தோமே. அப்போ என்ன காரணம்னா, சந்தோஷம் என்னை விட்டு போகிறதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், எங்கேயாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்துவிடும். என்னுடைய இருதயத்தின் கலிகூறுதல் போய்விடும், என் சந்தோஷம் துக்கமாய் மாறிவிடும். காரணம் என்ன? நான் பாவம் செய்தேனே. அதனால் நான் இப்போ தெளிவாக இதை கண்டுபிடித்திருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எனக்குள் சந்தோஷம் பெருகிக்கொண்டே போகிறது. எங்கே பாவம் செய்கிறேனோ அப்பொழுது கிடந்து நான் துக்கப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். இல்லை, நாம் இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து சந்தோஷத்தினால் நிறைந்து அதை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்களும் அப்படியே இருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போனாரோ அதை போலவே இதெல்லாம் பவுல் வாழ்ந்திருக்கிறார், மக்கதோனிய நாட்டு சபையார் வாழ்ந்திருக்கிறார்கள், சீசர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே நாமும் என்ன செய்வோம்? நாமும் வாழ்வோம். தேவன் நமக்கு உதவி செய்வராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் கேட்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு ஆகாயத்திலே சிலம்பொண்ணுகிறது போலவோ அல்லது ஒரு வெறும் ஏட்டு சுரக்காய் போலவோ இல்லாதபடிக்கு
இதெல்லாம் நிஜம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நிஜமாய் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிற இந்த அனுபவத்திலே நாங்கள் வளர ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையும் இந்த சந்தோஷத்தை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இந்த சந்தோஷத்தை எங்களிடத்திலே பரிபூரணமாய் பெருக செய்யுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் இருக்கிற இடமோ அல்லது எங்களுக்கு இருக்கிற கடினமான சோதனைகளோ ஆண்டவரே வெறுமையான காரியங்களோ அல்லது தரித்திரமோ கூட எங்கள் சந்தோஷத்தை எடுத்து போடக்கூடாது ஆண்டவரே. உபத்திரவங்கள் எங்கள் சந்தோஷத்தை எடுத்து போடக்கூடாது ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே, எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. யார் யார் என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறார்களோ உமக்கு தெரியும் ஆண்டவரே. எல்லாரையும் உமது சந்தோஷத்தினால் நிறைத்து தங்கள் இருக்கிற பகுதிகளிலே ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. உமது பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் எங்களை எல்லாரையும் நிறைக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஆமாம் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.